எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா? இந்த சைட் சவுண்டே வரல. சௌக்கியமா எல்லாம் வாங்க. காஃபி டீ சாப்பிட்டாச்சா? ஓகே, நன்றி நன்றி. அங்கே ஒரு தாத்தா சொல்ல சாப்பிடல, சாரி, ஒன்றும் பண்ண முடியல இப்போ. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், போன 10 வருஷத்துல நம்ம நாட்டில் எவ்வளவு முன்னேற்றம் வந்தாச்சு, அதுக்காக தான் நான் சொல்ல போறேன். முதல் நீங்க பாருங்க, இங்க எல்லாம் கையில என்ன இருக்கா? ஸ்மார்ட் போன் இல்லையா? ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்புறம் ஸ்மார்ட் போன் வந்தாச்சு, அதுக்காக வைஃபை வந்தாச்சு. 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வைஃப் பத்தி தெரியும், வைஃபை பத்தி யாருக்கு தெரியல. கரெக்டா? 10 வருஷம் முன்னாடி உங்க குழந்தை, உங்க பையன், உங்க பொண்ணு பக்கத்துல சென்னையில கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு கால் வரும், அம்மா அப்பா ஃபீஸ் கட்டணும், எனக்கு உடனே காசு வேணும், அர்ஜென்ட். அப்போ நீங்க என்ன பண்ணியாச்சு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாழ்க்கையில ஒரு வாட்டி கண்டிப்பா பண்ணியாச்சு. நீங்க வெளியே போய் பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் காசு டிபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கு 1 நாள் 2 நாள் அப்புறம் தான் அங்கே காசு ரீச் ஆகும் இல்லையா? எல்லாம் அப்படி பண்ணியாச்சு இல்லையா? ஆனால் இப்போ நம்ம கையில ஸ்மார்ட் போன்ல நிறைய வைஃபை வசதி இருக்கு. அதுக்குள்ள நம்ம கிட்ட டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு, ஆன்லைன் பேமெண்ட், ஜிபே, பேடிஎம், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கு இல்லையா? இது 10 வருஷத்துல தான் வந்தாச்சு. அது முன்னாடி யாருக்கு இதை பத்தி தெரியல. இது முன்னாடி யாரு கனவுல கூட இந்த மாதிரி வரல. நம்ம நாட்டுல, நம்ம சொந்த கண்ட்ரில, நம்ம இந்தியால இந்த மாதிரி வைஃபை வரும், ஸ்மார்ட் போன் வரும், ஆன்லைன் பேமெண்ட்காக வசதி வரும், யாருக்கு தெரியல. அதுக்காக நான் பெருமையா சொல்றேன், நான் பிஜேபி காரியகர்த்தா, நான் ஒரு பாஜக காரியகர்த்தா. வந்தே பாரத்ல இருந்து சந்திரயான் வரைக்கும் இந்த முன்னேற்றம் தான். சின்ன வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வட்டி இல்லாமல் உதவி செஞ்சிருக்காரு நம்ம ஸ்ரீ பாரதிய பிரதமர் நரேந்திர மோடிஜி. மாதிரி ஆளுக்கு நீங்க ஓட் போட போறீங்களா? நம்ம கடவுளை பத்தி, நம்ம கோவில் பத்தி, நம்ம மத்தத்தை பத்தி இவ்வளவு அசிங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க யாருக்கு ஓட் போட போறீங்க? பாஜகவுக்கு, பிஜேபிக்கு, ஸ்ரீ டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு. ஒரு தொகுதியில நீங்க எம்பிக்கு ஓட் போட்டிருக்கீங்க. அப்போ அவர் கடமை என்னன்னா, பார்லிமெண்ட்ல போய் அவர் தொகுதியில மக்களுக்காக, அந்த தொகுதியோட முன்னேற்றம்காக தான் வேலை பண்ணணும். ஆனால் அவருக்கு கரப்ஷன் தான் முக்கியம். அங்கேதான் பேரு வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் யாரு உங்களுக்கு தெரியும்? நீலகிரி மவுண்டனோட ராணி. அவரு கரப்ஷனோட ராஜா. அவர் யாரு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பேரு சொல்லி நான் விரும்பல. ஒரு நாளுக்கு உங்களுக்கு கொடுத்த பியருக்காக, அந்த பிரியாணிக்காக அடுத்த 5 வருஷம் நீங்க உங்க ஃபேமிலியோடு, உங்க குழந்தையோடு ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிடுங்க அந்த பிரியாணி, தைரியமா தாராளமா ஹாப்பியா சாப்பிடுங்க. அவர் உங்களுக்கு காசு தரேன், நீங்க எடுத்துக்கோங்க, நிறைய காசு இருக்காங்க, நோ ப்ராப்ளம், சரியா? ஆனால் உங்க குழந்தையோட பிரைட் ஃபியூச்சருக்காக நீங்க பாஜகவுக்கு ஓட் பண்ணுங்க, தாமரைக்கு ஓட் பண்ணுங்க, ஸ்ரீ டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுக்கு ஓட் பண்ணுங்க. தாமரை மலர்ச்சி, நீலகிரி வளர்ச்சி. தாமரை மலர்ச்சி, நீலகிரி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.